بالحب تلقاك البدور ضيف الأماني والسرور فيك العطايا والأجور يا مرحبا يا مرحبا زين الشهور. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் இந்நாட்டிலே இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. மூமின்களின் உலகம், ஆலமுல் முஃமின். கண்ணியத்துக்குரியவர்களே, நீங்கள் எண்ணுவது போல மூமின்களின் உலகம் என்று என்ன பேசப் போகிறார்கள் என்று நீங்கள் எண்ணுவது போல சொர்க்கம் மூமின்களின் உலகம் என்று எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் இந்த பறந்து விரிந்த இந்த உலகத்தில் மூமின்களுக்கென்று ஒரு தனி உலகம் இருக்கிறது. இந்த பறந்து விரிந்த இந்த உலகத்தில் மூமின்களுக்கென்று ஒரு தனி உலகம் இருக்கிறது. அவர்கள் அந்த உலகத்தை விட்டு ஒரு காலம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உலகத்தை நோக்கி செல்ல மாட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே பலர் பிறந்தார்கள், பலர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள், பலர் இந்த உலகத்தை விட்டும் சென்று விட்டார்கள். எதற்கு அவர்கள் வந்தார்கள், எதற்கு அவர்கள் சென்றார்கள் என்ற அடிப்படை நோக்கத்தை கூட அறியாதவர்களாக படித்தானே. பலர் வந்தார்கள், பலர் வாழ்ந்தார்கள், பலர் சென்றார்கள். ஆனால் எதற்கு வந்தோம், எதற்கு வாழ்ந்தோம், எதற்கு செல்கிறோம் என்று ஒன்றுமே அறியாத நிலையில் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்தார்கள். உலகத்திலே வேண்டுமானால் அவர்கள் நிம்மதியை, சுகபோகமான வாழ்க்கையை அனுபவித்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றிதான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். இவர்கள் யார்? வல்லதீன கஃபரு, அல்லாஹுவை மறுக்கக்கூடிய காஃபிர்களாகிய இவர்கள் யதமத்தஊன், இந்த உலகத்திலே சுகத்தை அனுபவிக்கிறார்கள், சுகபோகமாக இந்த உலக வாழ்வை அவர்கள் கழிக்கிறார்கள். வயக்குலூன், சாப்பிடுகிறார்கள், சுகம் அனுபவிக்கிறார்கள். கமா தஅகுலுல் அன்ஆம், கால்நடைகள் சாப்பிடுவது வாழ்வதை போன்று இவர்களுடைய வாழ்க்கை கால்நடைகளை போன்றது. அதற்கு ஒரு நோக்கம் கிடையாது, அதற்கு ஒரு லட்சியம் கிடையாது. அது இந்த உலகத்திலே வாழும், இந்த உலகத்தோடு அழிந்துவிடும், மீண்டும் அதற்கு ஒரு உலகம் கிடையாது. அது போன்று வாழ்கிறார்கள், சுகம் அனுபவிக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள், கால்நடைகளை போன்று. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஆராஃபுடைய வசனத்திலே மேலும் அல்லாஹ் அழுத்தி சொல்லுகிறான்,
அவர்களுக்கு சிந்தனை இருந்தது, ஆனால் அவர்கள் சிந்திக்கவில்லை. அவர்களுக்கு பார்வை இருந்தது, ஆனால் அவர்கள் பார்க்கவில்லை. அவர்களுக்கு செவிகள் இருந்தது, ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. உலாஇக கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். ஏன்? பல் ஹும் அதல், அதைவிடவும் அவர்கள் மோசமானவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை வீணுக்காக படைக்கப்படவில்லை. இந்த உலக வாழ்க்கை ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு குறிக்கோள் இல்லாமல், ஒரு லட்சியம் இல்லாமல் படைக்கப்படவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை படைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்திரனை படைத்திருக்கிறான். காலையிலே சூரியன் உதிப்பது வீணுக்காக அல்ல மூமின்களே. மாலையிலே சந்திரன் வருவது வீணுக்காக அல்ல மூமின்களே. மழை பொழிவது வீணுக்காக அல்ல. இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய எந்த சுழற்சியும் வீணுக்கான சுழற்சி அல்ல. அஃபஹஸிபதும் அன்னமா ஹலக்னாகும் அபதா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை வீணாக, ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு குறிக்கோள் இல்லாமல், ஒரு லட்சியம் இல்லாமல் படைத்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அயஹ்சபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா, மனிதனை அல்லாஹ் படைத்து அப்படியே விட்டு விட்டான், நீ எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று எண்ணிக்கொண்டார்களா இந்த மனிதர்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த படைப்பை படைத்ததற்கு மிகச் சிறந்த நோக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், மிக உயர்வான நோக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த நோக்கத்தை பற்றி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து தாரியாத்துடைய 56வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் படைக்கவில்லை ஒரே ஒரு நோக்கத்திற்காக தவிர. அந்த நோக்கம்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டதன் நோக்கம். அந்த நோக்கம்தான் காலையிலே சூரியன் வருவதற்குரிய நோக்கம். அந்த நோக்கம்தான் மாலையிலே சந்திரன் வருவதற்குரிய நோக்கம். அந்த நோக்கம்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவிலே நட்சத்திரங்களை உதிக்க வைப்பதன் நோக்கம். அந்த நோக்கம்தான் அல்லாஹ் அதற்காகத்தான் கடலை படைத்தான், அதற்காகத்தான் வானத்தை படைத்தான், அதற்காகத்தான் பூமியை படைத்தான், அதற்காகத்தான் அண்ட சராசரத்தையும் அல்லாஹ் படைத்தான். அந்த நோக்கம் அல்லாஹுவை வணங்க வேண்டும். இபாதா காயத்துல் ஹல்க், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளை படைத்ததுடைய அத்துணை நோக்கமும் என்ன? அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுவை இபாதத் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையை எமக்கு படைத்திருக்கிறார். முன்னுரையுடைய முதல் பகுதி. இரண்டாவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளுக்கும், எம்மிடத்திலே இருக்கக்கூடிய அனைத்து அருள்கொடைகளுக்கும் சொந்தமானவன். அப்படித்தானே இல்லை? இந்த உலகத்திலே அல்லாஹ் படைப்புகளை படைத்தான். யாருக்குரியது இதுவெல்லாம்? யாருக்குரியது? வானம் யாருக்குரியது? பூமி யாருக்குரியது? கடல் யாருக்குரியது? இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்புகளும் யாருக்குரியது? அல்லாஹ்விற்குரியது. லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்கள் பூமியில் உள்ள அனைத்து பொருட்களும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமானது. இரண்டாவது, நாம் வைத்திருக்கக்கூடிய நிஅமா, அருள்கொடைகள், அல்லாஹ் எமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து அருள்கொடைகளும் யாருக்குரியது? யாருக்குரியது? எமக்குரியதா? நாம் சம்பாதித்ததா? நாம் தேடியதா? வ ஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமு வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா இன்னல் இன்சான லஸலூமுன் கஃபார். அல்லாஹ் சொல்லுகிறான், வ ஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமு, நீ கேட்ட அனைத்து அருள்கொடையும் அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்த அருள்கொடையை நீ என்ன ஆரம்பித்தால் லா துஹ்ஸூஹா, உன்னால் எண்ணி முடிக்க முடியாது. ஆனால் மனிதன் அல்லாஹ்விற்கு நன்றி கெட்டவனாக, அநியாயக்காரனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், வமா பிகும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிஅமத்தும் அல்லாஹ்விற்குரியது. உங்கள் பார்வை அல்லாஹ்விற்குரியது, உங்களுடைய சொல் அல்லாஹ்விற்குரியது, உங்களுடைய உடல் அல்லாஹ்விற்குரியது, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த செல்வம் அல்லாஹ்விற்குரியது, உங்களுடைய வீடு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது. அல்லாஹ் கொடுத்த என்ன அருள்கொடையாக இருந்தாலும், நீங்கள் உபயோகிக்கக்கூடிய வாகனம், கார் அல்லாஹ்விற்குரியது. ஏன்? நீங்கள் கையில் ஐபோனை வைத்திருந்தாலும் யாருக்குரியதுதான்? யாருக்குரியதான்? அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருள்கொடை. கண்ணியத்துக்குரியவர்களே, மூன்றாவது உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வானத்தை படைத்தான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை படைத்தான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் ஏற்றத்தாழ்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படித்தான்
ஒருவர் செல்வந்தவராக இருப்பார், ஒருவர் ஏழையாக இருப்பார். ஒருவர் சுகத்தோடு வாழ்வார், ஒருவர் நோயோடு வாழ்வார். ஒருவர் கஷ்டத்திலே இருப்பார், ஒருவர் இன்பத்திலே இருப்பார். ஒருவர் குழந்தையோடு இருப்பார், ஒருவர் குழந்தைகள் இல்லாமல் இருப்பார். படித்தானே, எல்லோருக்கும் ஒருவர் வேறுபட்டு இருப்பார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வேறுபாட்டை கொடுத்த காரணத்தால் அல்லாஹ் சிலரை கைவிட்டு சிலரை மட்டும் ஏற்றுக்கொண்டான் என்பது அல்ல. இந்த உலக வாழ்க்கையுடைய ஒரு நியதியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே செல்வத்தோடு இருந்தாலும், இந்த உலகத்திலே ஏழையாக இருந்தாலும், இந்த உலகத்திலே சுகத்தோடு இருந்தாலும், இந்த உலகத்திலே நோயோடு இருந்தாலும், இந்த உலக வாழ்க்கையில் அருள்கொடையோடு இருந்தாலும், எந்த அருள்கொடையும் இல்லாமல் இருந்தாலும் எல்லாம் சோதனைதான். எல்லாம் சோதனைதான். செல்வத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தால் அல்லாஹ் என்னை கண்ணியத்தோடு வைத்திருக்கிறான் என்று எண்ணாதீர்கள், அது ஒரு சோதனை. அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான் என்று எண்ணாதீர்கள், அது ஒரு சோதனை. அல்லாஹ் உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருந்தால் அல்லாஹ் என்னை நல்லபடியாக வைத்திருக்கிறான், அல்லாஹ்விடத்திலே நல்ல அந்தஸ்திலே இருக்கிறேன் என்று எண்ணாதீர்கள், அது ஒரு சோதனை. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நோயை கொடுத்தால் அல்லாஹ் என்னை கஷ்டப்படுத்துகிறான், காயப்படுத்துகிறான் என்று எண்ணாதீர்கள், அது ஒரு சோதனை. இந்த உலகத்திலே எந்த நன்மை கிடைத்தாலும் எந்த தீமை கிடைத்தாலும் அதன் மேல் அல்லாஹ் ஒரு சோதனையை வைக்காமல் இருப்பதில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் ஒருவனுக்கு அருள்கொடைகள் அதிகமானால், ஒருவனுக்கு அருள்கொடைகள் அதிகமானால் பாவங்கள் செய்கிறான், குற்றங்கள் செய்கிறான், ஆனால் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான். என்ன அர்த்தம்? அல்லாஹ் அவனை நல்லபடியாக வைத்திருக்கிறான் என்று அர்த்தமா? சோதனை மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலம்மா நஸூ மா ذُكِّرُوا بِهِ, அல்லாஹ்வுடைய வசனங்களை நினைவூட்டல்களை அவன் மறந்தால், ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, இந்த உலகத்துடைய எல்லா வாசல்களையும் அல்லாஹ் அவனுக்கு திறப்பான். எப்போது? எப்போது? அல்லாஹ்வை அவன் மறந்தால். ஃபலம்மா நஸூ மா ذُكِّرُوا بِهِ ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை ஹத்தா இதா ஃபரிஹூ பிமா ஊது. எப்படி பேசுகிறது பாருங்கள் குர்ஆன். அவனுக்கு கொடுத்ததை கொண்டு அவன் நிம்மதியை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அஹذனாஹும் பக்தா, திடீரென அல்லாஹ் பிடிப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ். ஒருவன் பாவம் செய்யும் பொழுது எல்லா அருள்கொடையும் கிடைத்தால் அவனுக்கு என்ன கிடைக்க போகிறது? என்ன கிடைக்க போகிறது? அல்லாஹ்வுடைய தண்டனை கிடைக்க போகிறது, அல்லாஹ்வுடைய வேதனை கிடைக்க போகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதன் காரணமாக இந்த உலகத்தில் எந்த நன்மை கிடைத்தாலும் எந்த தீமை வந்தடைந்தாலும் அனைத்தும் ஒரு சோதனை தான். அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் இந்த உலகத்திலே படைத்திருப்பதன் நோக்கம் உங்களிலே யார் நல்ல செயல்களை செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இன்னத் துன்யா ஹுல்வத்துன் கதிரா வ இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா ஃபயன்துரு கைஃப தஅமலூன். இந்த உலகம் பசுமையானது, செழிப்பானது. இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கி இருக்கிறான். ஏன்? ஃபயன்துரு கைஃப தஅமலூன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக. அல்லாஹ் அக்பர். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக இந்த உலகத்தை பசுமையானதாக செழிப்பானதாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். 3 நிபந்தனைகளை உள்ளத்திலே பதிய வையுங்கள். அல்லாஹ் உங்களை இந்த உலகத்திலே படைத்ததன் நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவதற்கு. இந்த உலகத்துடைய படைப்புகளும் அருள்கொடையும் யாருக்கு சொந்தமானவை? அல்லாஹ்விற்கு சொந்தமானது. வகஅய்யிம் மின் தாபத்தின் ஃபில் அர்தி லா தஹ்மிலு ரிஸ்கஹா அல்லாஹு யர்ஸுகுஹா வ இய்யாக்கும். உலகத்திலே பாருங்கள், எத்தனையோ கால்நடைகள் உணவை முதுகிலே சுமந்து செல்கிறதா? என்ன கேட்கிறான் அல்லாஹ்? சுமந்து செல்கிறதா? யார் அந்த விலங்கினத்திற்கு உணவளிப்பது? அல்லாஹு யர்ஸுகுஹா வ இய்யாக்கும். அவன்தான் அவற்றிற்கும் உணவளிக்கிறான், அவன்தான் உங்களுக்கும் உணவளிக்கிறான். உணவு யாரிடத்திலிருந்து வருவது? அல்லாஹ்விடத்திலிருந்து வருவது. அல்லாஹ் சொல்லுகிறான், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருளான பாறை, இருளான இரவு, அந்த இருளான இரவில் இருட்டு பாறையில் ஒதிந்திருக்கக்கூடிய ஒரு நெளியக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு புழுவிற்கு கூட அல்லாஹ் உணவளிக்க மறப்பதில்லை. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் உணவளிக்க மறப்பதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்திற்கும்
அவன்தான் உணவளித்துக் கொண்டிருக்கிறான். அஃபரைத்தும் மல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற தண்ணீரை பார்க்க வேண்டாமா? அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸுன் அம் நஹ்னுல் முன்ஸிலூன், நீங்கள் அதை வானத்திலிருந்து இறக்குகிறீர்களா, நாம் அதை வானத்திலிருந்து இறக்குகிறோமா? லவ் நஷாஉ ஜஅல்நாஹு உஜாஜா ஃபலௌலா தஷ்குரூன், அல்லாஹ் நாடி இருந்தால் அந்த நல்ல தண்ணீரை அல்லாஹ் உப்பு தண்ணீராக மாற்றி இருப்பானே, நன்றி செலுத்த வேண்டாமா? லா இலாஹா இல்லல்லாஹ். இரண்டாவது என்ன? அல்லாஹ் படைத்த படைப்புகளும் அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைகளும் யாருக்குரியது? அல்லாஹ்விற்குரியது. மூன்றாவது என்ன? அனைத்தும் சோதனை தான். இந்த உலகத்திலே நன்மை தீமை நோய் சுகம் செல்வம் செல்வம் இல்லாத நிலைமை என அனைத்தும் இந்த உலகத்திலே சோதனை தான் என்பதை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மூமின்கள் அறிந்து கொள்ளட்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது? கால தஆலா யஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபு வ லஹு வ ஸீனா வ தஃபாகுரும் பைனக்கும் வ தகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். அறிந்து கொள்ளுங்கள், யஅலமு, இந்த உலக வாழ்க்கை வீணானது, இந்த உலக வாழ்க்கை விளையாட்டானது, இந்த உலக வாழ்க்கை அலங்காரமானது, இந்த உலக வாழ்க்கை செல்வத்தை பெருக்குவதற்காகவும் குழந்தைகளை அதிகம் பெருக்குவதற்காகவும் உங்களுக்கு இடையே போட்டி போட்டுக்கொண்டு இதை செய்வதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையுடைய அமைப்பை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லவ் கானத்தித் துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதா. அல்லாஹ்வுடைய பார்வையில், யாருடைய பார்வையில்? அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகம் ஒரு கொசுவின் ரெக்கை அளவிற்கு சமமாக இருந்தால், கேளுங்கள் இந்த ஹதீஸை, ஒரு கொசுவின் ரெக்கை அளவிற்கு அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகம் சமமாக இருந்தால், மா சகா காஃபிரன் மின்ஹா ஷர்பத மாஇன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை மறுக்கின்ற காஃபிருக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுத்திருக்க மாட்டான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகம் அந்த ரெக்கை அளவிற்கு கூட சமமில்லாத காரணத்தால் தான் காஃபிர்களுக்கு கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணவளித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா மஸலி வ மஸலுத் துன்யா, எனக்கும் இந்த உலகத்திற்கும் உள்ள உதாரணம் என்னவென்றால், கராகிபின் ظل تحت شجرة ثم راح وتركها. ஒருவன் பயணம் செய்கிறான், ஒரு மரத்தின் நிழலிலே ஓய்வெடுக்கிறான், ஓய்வெடுத்து கிளம்பி செல்கிறான். அதுதான் எனக்கும் இந்த உலகத்திற்கும் உள்ள உதாரணம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், வல்லாஹி மத்துன்யா ஃபில் ஆখিরা, மறுமையை ஒப்பிடும் பொழுது இந்த உலக வாழ்க்கை ஒரு கடலிலே ஒரு விரலை முக்கி நுழைத்து மீண்டும் அந்த விரலை அவன் பார்த்தால் எந்த அளவு தண்ணீர் இருக்குமோ அதுதான் இந்த உலக வாழ்க்கை. மீதி இருக்கக்கூடியது என்ன வாழ்க்கை? மறுமையின் வாழ்க்கை. அல்லாஹ் சொல்கிறான், வஃபரிஹு பில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வமல் ஹயாத்துத் துன்யா ஃபில் ஆখিরাতি இல்லா மதா, மறுமையை ஒப்பிடும் பொழுது இந்த உலக வாழ்க்கை அற்பம். ஆனால் நீங்கள் உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் காரணமாகத்தான் மூமின்களுக்கு சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிகும் அம்வாலுகும் வலா அவுலாதுகும் அன் ذிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய செல்வமோ உங்களுடைய குழந்தைகளோ எதுவும் உங்களை அல்லாஹ்வின் நினைவிலிருந்து திருப்பிவிட வேண்டாம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். மூமின்களுடைய தன்மை அல்லாஹ் சொல்லுகிறான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ். மூமின்கள் யார் தெரியுமா? மூமின்களுடைய உலகம் எப்படி தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையுடைய வியாபாரமோ செல்வமோ எதுவும் அவர்களை அல்லாஹ்வின் நினைவிலிருந்து திருப்பாது. அல்லாஹ்வின் நினைவிலிருந்து திருப்பாது. அல்லாஹ்வுடைய தூதர்
முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், ஃபத்தகுத் துன்யா. சொல்லுங்கள், ஃபத்தகுத் துன்யா, இந்த உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், அதிலும் வத்தகுன் நிசா, யாரை அஞ்சிக் கொள்ளுங்கள்? பெண்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். பனி இஸ்ரவேலிடத்திலே ஏற்பட்ட குழப்பத்தின் முதல் காரணமே பெண்கள் தான். உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், அதிலும் குறிப்பாக பெண்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, உலக ஆசை அல்லாஹ்வுடைய தூதர் வெறுத்தது. உலகத்துடைய அலங்காரங்கள், அதிலே மூழ்குதல் அல்லாஹ்வுடைய தூதர் வெறுத்தது. எப்போது சஹாபாக்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களுக்கும் இந்த உலக ஆசை வெளியே தெரிகிறதோ, அல்லாஹ்வுடைய தூதர் அதை கிள்ளி எறிந்து விடுவார்கள். இரண்டு முக்கியமான நிகழ்வுகள், வாருங்கள் பயணிப்போம் அந்த நிகழ்வுகளோடு. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் யார்? எம்முடைய தாய்மார்கள். எம்முடைய தாய்மார்களுக்கு ஒரு நாள் சில அல்லாஹ்வுடைய தூதருடைய சில மனைவிமார்கள், எம்முடைய தாய்மார்களில் சிலர் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்தார்கள். சந்தித்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, எங்களுக்கு நீங்கள் செலவிற்கு பணம் அதிகமாக கொடுக்க வேண்டும். என்ன சொன்னார்கள்? எங்களுக்கு செலவுக்கு பணம் நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக கோபத்தோடு இருந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்படுவதை அறிந்த தோழர்கள் யாருக்கு செய்தி அனுப்புகிறார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டு தோழர்களும் ஓடி வருகிறார்கள். ஏன்? அந்த இரண்டு தோழருடைய மகள்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மனைவிமார்கள். உள்ளே வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சோகத்திலே, கவலையிலே, அல்லாஹ்வுடைய தூதரை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு செயலை நீங்கள் செய்ய மாட்டீர்களா? என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நீங்கள் செய்ய மாட்டீர்களா? என்ன ஆயிற்று? அல்லாஹ்வுடைய தூதரே, என் மனைவி என்னிடத்தில் இப்படி கேட்டிருந்தால் அவளை அறைந்திருப்பேன். அல்லாஹ்வுடைய தூதரே. யார் சொல்லுவது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சிரிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னிடத்திலே இல்லாததை என்னுடைய மனைவிமார்கள் என்னிடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்படுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்படுகிறார்கள். எங்களுடைய மகள்களே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இல்லாததையா நீங்கள் கேட்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இல்லாததையா நீங்கள் கேட்கிறீர்கள்? உடனே சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இல்லாததை ஒன்றும் நாங்கள் கேட்கவில்லை. வெளியே கொடுப்பதை எங்களுக்கு அதிகமாக கொடுக்க சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய இந்த வார்த்தையை கேட்டவுடன் வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறார்கள். கிட்டத்தட்ட ஹதீஸிலே வருகிறது, 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வீடு திரும்பவில்லை. சுப்ஹானல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. இன்னைக்கு நம்ம மனைவி வாங்கி கேட்டா எதை வேணாலும் கொடுக்குற அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வசதியையும் வாய்ப்பையும் வைத்திருக்கிறான். 30 நாட்கள் சஹாபாக்கள் சந்திக்க செல்கிறார்கள், மறுக்கப்படுகிறது. உமர் அவர்கள் ஒரு முறை இந்த நிகழ்வை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அறையை சந்திக்கிறார்கள். மிக முக்கியமான செய்தி. சந்திக்கிறார்கள், உள்ளே சென்று பார்க்கிறார்கள் அறையை. ஒரு பரணின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் படுத்திருக்கிறார்கள். அதற்கு கீழ் என்ன இருக்கிறது? பேரித்த மலத்துடைய ஓலைகள் இருக்கிறது. அருகிலே சில தோல் பைகள், சில பொருட்கள் இருக்கிறது. இதை பார்த்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது விடுகிறார்கள். மா யுபகீக யா உமர், ஏன் அழுகிறீர்கள் உமர் அவர்களே? ஏன் இந்த அழுகை? அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன கிஸ்ரா வ கைஸர ஃபீமா ஹுமா ஃபீ, கிஸ்ரா கைசரிலே வசிக்கக்கூடிய அந்த கோட்டையிலே வசிக்கக்கூடிய அரசர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது நிம்மதியாக இருக்கும் பொழுது, வ அன்த ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹபீப், அல்லாஹ்வுடைய ரசூல், ஏன் உங்களுக்கு இந்த நிலைமை? ஏன் முதுகிலே பேரித்த பலத்துடைய ஓலைகளுடைய அடையாளங்கள் முஹம்மது ரசூலுடைய முதுகிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அழுகை தாங்க முடியல உமர் அவர்களுக்கு அந்த காட்சியை பார்த்தவுடன்.
என்ன சொல்ல போகிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்? ஒவ்வொரு முஃமினும் உள்ளத்திலே எழுத வேண்டிய வார்த்தை, ஒவ்வொரு நேரமும் காஃபிர்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படும் பொழுது சொல்ல வேண்டிய வார்த்தை உள்ளத்திலே எழுதி இந்த வாசகத்தை மனப்பாடம் செய்யுங்கள் சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆখিরা. அமா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆখিরা. உமரே, பொருந்திக் கொள்ளவில்லையா அவர்களுக்காக இந்த உலகமும் எமக்காக மறுமையும் இருப்பது? சுப்ஹானல்லாஹ். அவர்களுக்காக அமா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா, அந்த காஃபிர்களுக்காக, அந்த முஷ்ரிக்குகளுக்காக இந்த உலகமும் எமக்காக அல்லாஹ் அலங்கரித்த மறுமையும் இருப்பதை நீங்கள் பொருந்திக் கொள்ளவில்லையா? முஹம்மது ரசூல் ஏன் ஏழ்மையில் வாழ்ந்தார்கள்? இதோ காரணம். ஏன் ஏழ்மையில் வாழ்ந்தார்கள்? இதோ காரணம். எமக்கு இருப்பது மறுமை, எமக்காக படைக்கப்பட்டது மறுமை. இந்த உலக வாழ்க்கை நாம் சுகபோகமாக வாழ்வதற்கு படைக்கப்படவில்லை. எப்படி வாழ்வது? இப்படி என்றால் பின்னால் பார்ப்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்கினான். யா அய்யுஹன் நபி, நபியுடைய மனைவிமார்களே, குல், சொல்லுங்கள் நபியே, லி அஸ்வாஜிக், உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே, யா அய்யுஹன் நபி குல் லி அஸ்வாஜிக், நபியே சொல்லுங்கள் உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே, இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனத்தஹா, இந்த உலகமும் அதனுடைய அலங்காரமும் வேண்டுமென்றால் வாருங்கள், தலாக் கொடுக்கிறேன், அதற்கு பிறகு சில தொகைகளையும் உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக கொடுக்கிறேன், நீங்கள் நிம்மதியாக இருந்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். வ இன் குன்துன்ன துரிதுனல்லாஹ வ ரசூலஹு வத்தாரல் ஆখিরা, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் மறுமையும் வேண்டுமென்றால் அப்படிப்பட்ட மூமினான பெண்களுக்கு அல்லாஹ் சிறந்த கூலியை தயாரித்து வைத்திருக்கிறார். எது வேண்டும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். உலகம் வேண்டுமா? நபியுடைய மனைவிமார்களே, இதோ உங்களுக்கு உலகம், எடுத்துச் செல்லுங்கள். ஆனால் முஹம்மது ரசூல் உங்களோடு இருக்க மாட்டார்கள். ஆனால் மறுமை வேண்டுமா? அல்லாஹ் வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் வேண்டுமா? பொறுத்துக் கொள்ளுங்கள். இந்த உலக வாழ்க்கையை உங்களுக்காக அல்லாஹ் சிறந்த கூலியை மறுமையிலே வைத்திருக்கிறார். இரண்டாவது நிகழ்வு அஹ்ஸாபுடைய யுத்தம், ஹுனைனுடைய யுத்தம். சஹாபாக்கள், அன்சாரிகள் அதிகமாக அந்த யுத்தத்திலே தங்களுடைய பங்களிப்பை காட்டுகிறார்கள். கனிமத்துடைய பொருட்கள் பங்கு வைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹாஜிர்களிலே அந்த போர்க்களத்திலே இஸ்லாமை ஏற்ற தோழர்களுக்கு கனிமத்துடைய பொருளை அதிகமாக கொடுக்கிறார்கள். அன்சாரிகளிலே சில வாலிபர்கள் சிலர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஊருடைய நினைவு வந்துவிட்டது போலவே. என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஊருடைய நினைவு, முஹாஜிர்கள் என்ற பாசம் வந்துவிட்டது போலவே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவிமடுக்கிறார்கள். அழைத்தார்கள் அந்த அன்சாரிகளுடைய தலைவரை. யா ஸஅத், இப்படி அன்சாரிகள் பேசுகிறார்களே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? அதில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? அதில் ஃபஐன அன்த மின் ذلك யா ஸஅத், நீங்களும் அதில்? அல்லாஹ்வுடைய தூதரை, நானும் என்னுடைய கூட்டத்தை சார்ந்தவன் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன்சாரிகளை உடனடியாக சந்திக்க வேண்டும், அழைத்து வாருங்கள், எல்லா அன்சாரிகளையும் அழைத்து வாருங்கள். ஃபஹரஜ ஸஅதுன் ஃபஜமஅ அல் அன்சார், அன்சாரிகள் எல்லாம் ஒன்று கூட்டப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அன்சாரிகளை பார்த்து உரை நிகழ்த்துகிறார்கள். அன்சாரிகளே, இப்படி முஹாஜிர்களுக்கு முஹம்மது ரசூல் அதிகமாக கொடுத்தார்கள், அன்சாரிகளுக்கு கொடுப்பதை மறந்து விட்டார்கள் என்று நீங்கள் எல்லாம் சொல்லுகிறீர்களாமே, உண்மையா? சில அன்சாரிகள் சொன்னார்கள், ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய அன்சாரிகள் சிலர் அப்படி கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அன்சாரிகள் பொய் பேச மாட்டார்கள், கூறிக்கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா மாஷரல் அன்சார், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் நடந்த மிக அழகான ஹுத்துபா, அறிவுரை, உரை கேளுங்கள். யா மாஷரல் அன்சார், அன்சாரிகளே, அலம் ஆதிக்கும் துல்லாலன் ஃபஹதாக்குமுல்லாஹ், நீங்கள் எல்லாம் வழிகேட்டிலே இருந்தீர்கள், அல்லாஹ் என்னை கொண்டு உங்களுக்கு நேர்வழியை அளிக்கவில்லையா? வஆலதன் ஃபஅக்னாக்குமுல்லாஹ், ஏழைகளாக இருந்தீர்கள்,
அல்லாஹ் என்னை கொண்டு உங்களை செல்வந்தவர்களாக ஆக்கவில்லையா? வஅதான் ஃபஅல்லஃபல்லாஹு பைன குலூபிக்கும், நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள், அல்லாஹ் என்னை கொண்டு உங்களுடைய உள்ளத்தை ஒன்றிணைக்கவில்லையா? அன்சாரிகள் சொன்னார்கள், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதராலும் எங்களுக்கு கிடைத்தது அதிகம். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் சொன்னார்கள், அமா வல்லாஹி லவ் ஷி'தும் லகுல்தும், நீங்கள் வேண்டுமானால் இப்படி கூட சொல்லலாம். எப்படி? அதைதனா முகذிபன் ஃபஸத்தக்னாக வமக்தூலன் ஃபனஸர்னாக வதரீதன் ஃபஅவைனாக வஆயிலன் ஃபஅஸைனாக. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இப்படி கூட சொல்லலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். நீங்கள் உங்களை மக்கள் பொய்ப்பித்தார்கள், நாங்கள் உங்களை உண்மையாளர் என்று கூறினோம். உங்களை மக்கள் கைவிட்டார்கள், நாங்கள் உங்களை அரவணைத்துக் கொண்டோம். குடும்பம் இல்லாமல் வந்தீர்கள், நாங்கள் உங்களுக்கு குடும்பத்தை ஏற்படுத்தினோம் என்று கூட நீங்கள் சொல்ல வேண்டுமென்றால் சொல்லலாம். ஆனால் நான் சொல்வதை கேளுங்கள். அஃபலா தர்தௌன யா மஅஷரல் அன்சார், நீங்கள் பொருந்திக் கொள்ளவில்லையா அன்சாரிகளே? இந்த முஹாஜிர்களுக்கு கொடுத்த அந்த ஆடுகளையும் அந்த பங்குகளையும் அவர்கள் ஓட்டிக்கொண்டு அவர்களுடைய ஊரை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது, وَتَرْجِعُونَ بِرَسُولِ اللَّهِ فِي رِحَالِكُمْ, முஹம்மது ரசூலை உங்களுடைய பயணத்திலே உங்களுடைய ஊருக்கு நீங்கள் அழைத்து செல்வதை நீங்கள் பொருந்திக் கொள்ளவில்லையா கேட்டார்கள். அந்த முஹாஜிர்களுக்கு கொடுத்த அந்த கனிமத்து பொருட்களை கொண்டு அவர்கள் தங்களுடைய ஊரை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது முஹம்மது ரசூலை நீங்கள் உங்களுடைய ஊருக்கு, எது மதீனாவிற்கு அழைத்து செல்வதை நீங்கள் பொருந்திக் கொள்ளவில்லையா? சொன்னார்கள், அன்சாரிகள் ஒரு ஓடையிலே நடந்தால், முஹாஜிர்கள் மற்ற மனிதர்கள் மற்றொரு ஓடையிலே நடந்தால், அன்சாரிகளின் ஓடையில் தான் நான் நடப்பேன். அல்லாஹ் ஹிஜ்ரத்தை ஏற்படுத்தி இல்லை என்றால் அன்சாரிகளில் ஒருவனாகத்தான் நான் இருந்திருப்பேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதற்கு பிறகு சொன்னார்கள், அன்சாரிகளே, நான் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு கண்ணியம், நான் இறந்ததற்கு பிறகு மக்களை உங்களை பின்தள்ளுவார்கள், நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஃபஸ்பிரு, நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். இதுவரை ஹவுதிலே இந்த முஹம்மது ரசூலை சந்திக்கும் வரை. அல்லாஹ் அக்பர். என்ன சொன்னார்கள்? ஹவுதிலே இந்த முஹம்மது ரசூலை நீங்கள் சந்திக்கும் வரை நான் சென்றதிலிருந்து பொறுத்துக் கொள்ளுங்கள். என்ன ஆசையை ஏற்படுத்துகிறார்கள் பாருங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹும்ம இர்ஹமில் அன்சார், அல்லாஹும்ம இர்ஹமில் அன்சார், யா அல்லாஹ் அன்சாரிகளுக்கு இரக்கம் காட்டு. வ அப்னாஇல் அன்சார், அன்சாரிகளுடைய குழந்தைகளுக்கு இரக்கம் காட்டு. வ அப்னாஇல் அன்சார், அன்சாரிகளின் குழந்தைகளுக்கு இரக்கம் காட்டு. அல்லாஹ் அக்பர். ஃபபகா அல் கௌம், அன்சாரிகள் அழத் தொடங்க ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலிருந்து கலைந்து சென்றார். என்ன பாடம் கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த இரண்டு நிகழ்வும்? என்ன பாடம்? உலகம் வேண்டுமா? கொடுக்க தயார், அல்லாஹ் கொடுக்க தயார். உலகம் வேண்டுமா? என்ன வேண்டும் இந்த உலகத்திலே? அல்லாஹ் கொடுக்க தயார். அல்லாஹுவை மறுத்து வாழக்கூடிய காஃபிருக்கு அல்லாஹ் கொடுக்கும் பொழுது அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மூமினுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? வேண்டுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், மன் கான யுரீதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷா லிமன் நுரீத் ثم ஜஅல்னா லஹு ஜஹன்னம யஸ்லாஹா மذ்மூமன் மத்ஹூரா. உலகம் வேண்டுமா? அதற்காக உழைக்கிறீர்களா? அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். ஆனால் நாளை மறுமையில் நரக நெருப்பில் தூக்கி வீசப்படுவீர்கள். உமன் அராதல் ஆகிரத, மறுமை வேண்டுமென்றால் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டால் வஹுவ முஃமினுன், யாராக இருந்து? மூமினாக இருந்து அவர்களுடைய உழைப்பு நன்றி செலுத்தப்படும், அதனுடைய கூலி கொடுக்கப்படும். அப்படி என்றால் உலகத்தை தூக்கி எறிந்து விடவா? உலக ஆசைகள் இருக்கக்கூடாதா? உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக செல்வத்தோடு நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடாதா? தவறா? முஸ்லிமுக்கு தடை செய்யப்பட்டதா? இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் அதனால் தான் சொல்லுகிறான், وَمِنْهُمْ مَن يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً
வஃபில் ஆஹிரதி ஹஸனா வகீனா அஸாபன் நார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை நலவை கொடு, மறுமையிலும் எங்களுக்கு நலவை கொடு. அப்படி என்றால் இரண்டு வாழ்க்கையும் சரிசமமாக பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறான். எப்படி இந்த உலக வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நிம்மதியாக மூமின்களுடைய உலகத்திலே சேர்ந்து இது போன்ற மகிழ்ச்சியும் இன்பத்தையும் அனுபவிப்பது? எப்படி அந்த வாழ்க்கையை வாழ்வது? யாருக்கு அந்த வாழ்க்கை? மன் அமில சாலிஹன் மின் ذكرின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன். நல்ல அமல்களை செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் எந்த நிலையில்? வஹுவ முஃமினுன், முஃமினாக இருக்கக்கூடிய நிலையில் என்ன செய்வான் அல்லாஹ்? ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, சிறந்த வாழ்க்கையில் அல்லாஹ் அவர்களை வாழ வைப்பான். என்ன வாழ்க்கை? ஹயாத்தன் தய்யிபா, அல் ஹயாத்து தய்யிபா, சிறந்த வாழ்க்கை. அல்லாஹ் அவர்களை வாழ வைப்பான் சிறந்த வாழ்க்கையில். இந்த வாழ்க்கை எப்படி வாழ்வது? இந்த வாழ்க்கைக்கு எப்படி செய்வது? ஹயாத்து தய்யிபா, சிறந்த வாழ்க்கை என்றால் என்ன? قال علي رضي الله عنه قال علي رضي الله عنه هي القناعة. சிறந்த வாழ்க்கை திருப்தியாக வாழ்வது. قال ابن عباس رضي الله عنهما هي السعادة, மகிழ்ச்சியோடு வாழ்வது. قال حسن البصري رحمه الله هي نعيم الجنة في الآخرة, மறுமையிலே அல்லாஹ் கொடுக்கின்ற அருட்கொடையோடு சொர்க்கத்திலே வாழ்வது. இந்த மூன்று விளக்கம் சிறந்த வாழ்க்கைக்கு அலி அவர்கள் என்ன சொன்னார்கள்? ரலியல்லாஹு அன்ஹு, திருப்தியோடு வாழ்வது. அல் கனாஅ ரிதா. இப்னு அப்பாஸ் என்ன சொன்னார்கள்? ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? மகிழ்ச்சியோடு வாழ்வது. ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? சொர்க்கத்திலே நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வது. இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் ஹயாத்து தய்யிபா. சுப்ஹானல்லாஹ். திருப்தியோடு வாழ்வது. எப்படி திருப்தியோடு வாழ்வது? வாருங்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த விளக்கத்திலே பயணிப்போம். அர்ரிதா, பொருத்தம், திருப்தி. இது என்ன தெரியுமா? இந்த உலகத்துடைய சொர்க்கம். இந்த உலகத்துடைய ரிதா எப்படி அழைக்கப்படும்? இந்த உலகத்துடைய சொர்க்கம் மறுமையின் அருட்கொடை. உலகத்தின் சொர்க்கம் மறுமையின் அருட்கொடை. இப்னு கையும் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், மன் ரதிய பில்லாஹி ரப்பா, யார் ரப்பை தன்னுடைய அல்லாஹுவாக பொருந்திக் கொள்கிறார்களோ, ரதியஹுல்லாஹு லஹு அபுதன், அல்லாஹ் அவனை அவனுடைய அடியானாக அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். வலவு ரதியக்கல்லாஹு லஹு அபுதா, அல்லாஹ் அவனுடைய அடிமையாக பொருந்திக் கொண்டால் இந்த உலகத்திலே அவனை விட மகிழ்ச்சியாளன் யாரும் இல்லை. உலகத்திலே அவனை விட திருப்தியோடு வாழக்கூடியவன் யாரும் இல்லை. யார் அல்லாஹ்வை ரப்பாக பொருந்திக் கொண்டாரோ அவரை அல்லாஹ் அவனுடைய அடிமையாக பொருந்திக் கொள்வான். அல்லாஹ் அவனுடைய அடியானாக பொருந்திக் கொண்டால் இந்த உலகத்திலே அவனை விட மகிழ்ச்சியான பொருத்தமான வாழ்க்கையை வாழ்பவர் யாரும் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, மிக முக்கியமான கேள்வி, என்னை அல்லாஹ் பொருந்திக் கொண்டானா? இன்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? என்னை அல்லாஹ் இன்றைக்காவது பொருந்தி இருக்கின்றானா? என்னுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே என்ன? என் மனைவிக்கு நான் நல்லவன், என் பிள்ளைக்கு நான் நல்லவன், என் சகோதரனுக்கு நான் நல்லவன், என் பெற்றோருக்கு நான் நல்லவன், என் ரப்புக்கு நான் யார்? யாருக்கு தெரியும் இந்த கேள்வியுடைய விடை? யாருக்கு தெரியும்? அவர்களுக்கு தெரியும். அவர் செய்கின்ற பாவம் அவனுக்கு சொல்லும், நீ அல்லாஹ்விடத்திலே எந்த அந்தஸ்திலே இருக்கிறாய். அவர் செய்கின்ற குற்றம் அல்லாஹ்விடத்திலே அவருடைய அந்தஸ்து என்ன என்பதை அவருக்கே விளக்கும். நான் என் மனைவியிடத்திலே நல்லவளாக வாழ ஆசைப்படுகிறேன், பொருத்தத்தோடு வாழ ஆசைப்படுகிறேன். என் மனைவி என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும். என் மனைவி என்னை கோபப்பட்டால் எப்படியாவது பொருந்த வைப்பேன். என் பிள்ளை என்னை தந்தையாக பொருந்திக் கொள்ள வேண்டும். பொருந்திக் கொள்ளவில்லை என்றால் எதை செய்தாவது
பொருந்திக் கொள்ள வைப்பேன். என் நண்பன் என்னை வெறுத்தால், கோபப்பட்டால், அந்த நண்பனை எப்படியாவது பொருத்தத்திலே விழுவதற்கு ஆசைப்படுவேன். என் ரப்பை நான் செய்யும் பாவத்தால் கோபமடைந்து விட்டால் எந்த முஃமின், எந்த முஸ்லிம் அந்த ரப்பை அல்லாஹ் என்னை, அந்த ரப்பை என்னை அவனுடைய அப்தாக பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசை கொள்வது. சித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, யார் நான் அல்லாஹ் இடத்திலே, என் ரப்பிடத்திலே நான் யார்? அவனுடைய அப்தாக அங்கீகரிக்கப்பட்டேனா? அவனுடைய அடிமையாக அங்கீகரிக்கப்பட்டேனா? நன்றி உள்ளவனாக என் ரப்பிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டேனா? அல்லாஹ்விடத்திலே அவன் அப்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இந்த உலகம் அனைத்தும் அவனை ஏற்றுக்கொள்ளும். அவனை அல்லாஹுடைய அப்தாக அல்லாஹ் நேசித்தால் உலகமெல்லாம் அவனை நேசிக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த பொருத்தத்தோடு வாழ்வது, அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடுவது மகிழ்ச்சிக்குரிய முதல் அடையாளம். அல்லாஹ் அவனை பொருந்தி விட்டால் அதற்கு பிறகு என்ன வேண்டும் மூமின்களே? என்ன வேண்டும் அந்த மூமினுடைய வாழ்க்கையில்? லா இலாஹ இல்லல்லாஹ். இரண்டாவது, அல்லாஹ் கொடுக்கின்ற அத்துணை அருட்கொடையும் பொருந்திக் கொள்வான். அல்லாஹ் அந்த அருட்கொடையை கொடுக்கவில்லை என்றாலும் பொருந்திக் கொள்வான். ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். அல்லாஹ் அவர்களுக்கு அருட்கொடையை திறந்து கொடுத்தால் என் ரப்பு என்னை கண்ணியத்தோடு வைத்திருக்கிறான் என்று சொல்கிறான் மனிதன். வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு. அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த அருட்கொடை எடுத்து அவனை சோதித்தால், போன மாதம் 50,000 திர்ஹம் சம்பளம் வாங்கியிருப்பார், அவனுக்கு அந்த வேலையை விட்டு எடுத்து 5,000 திர்ஹத்துக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்தா, ஃபயகூலு ரப்பி அஹானன், என் ரப்பு என்னை கைவிட்டு விட்டான் என்று சொல்கிறான். என் ரப்பு என்னை கைவிட்டு விட்டான். தஈஸ அப்துத் தீனாரி வத்திர்ஹம். திர்ஹமின் அடிமை, தீனாரின் அடிமை, அவன் நாசமாகட்டும். ஏன்? இன் உஅதிய ரதிய, கொடுத்தால் திருப்தி அடைகிறான். வ இல்லம் யுஅத ஃபலம் யர்த, கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ்வை பொருந்தாமல் இருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு முஃமின் எப்படி வாழ்வான்? என்ன கிடைத்தாலும், எது கிடைக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் கொடுத்தது, அவன் கொடுத்ததை அவன் தான் நீக்க முடியும், அவன் நீக்கியதை அவன் தான் கொடுக்க முடியும். என்ன நம்பிக்கை பாருங்கள். லா மரீத இல்லா ஷஃபைத. நோயை கொடுத்தால் யார் தீர்க்க முடியும்? அல்லாஹ். கடனை கொடுத்தால் யார் தீர்க்க முடியும்? அல்லாஹ். கஷ்டத்தை கொடுத்தால் யார் தீர்க்க முடியும்? அல்லாஹ். கொடுக்கக்கூடிய சக்தியும் எடுக்கக்கூடிய சக்தியும், எடுத்ததை மீண்டும் கொடுக்கக்கூடிய சக்தியும் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது என்பதை உள்ளத்திலே ஆழமாக நம்பிக்கை கொண்டவன் எந்த சோதனையில் அகப்பட்டாலும் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வான். அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வான். இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், ஹிய அஸ்ஸஆதா, மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வது. அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்கள், அவுலியாக்கள், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. அல்லதீன ஆமனு, யார் அவர்கள்? மூமின்கள், ஈமான் கொண்டவர்கள். வகானு யத்தகூன், அல்லாஹ்வை அஞ்சிய நிலையிலேயே வாழ்பவர்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ, இந்த அல்லாஹ்வின் நேசர்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் நற்செய்தி இருக்கிறது. கவலைப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன், சோதனை வந்தால் சிரமப்படுகிறேன், துவள்கிறேன், அழுகிறேன், வழி தெரியாமல் ஓடுகிறேன். அப்படி என்றால் நான் அல்லாஹ்வுடைய இறைநேசர் இல்லையா? இறைநேசர்கள் கவலைப்பட மாட்டார்கள், பயம் கொள்ள மாட்டார்கள். கவலைப்படுகிறேன், எல்லை மீறி கவலை செல்கிறது, எல்லை மீறி துவண்டு விடுகிறேன். இறைநேசர் இல்லையா? ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இல்லை. மூமின்களுடைய உலகத்தில் ஒரு காலம் உலகத்திற்கான கவலை இருக்காது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்துணை நாட்கள் உணவில்லாமல் இருந்திருக்கிறார்கள். உணவிற்காக கவலைப்பட்டேன் என்று ஒரு வார்த்தை உலக வாழ்க்கையில் அவர்களிடத்தில் வந்திருக்கிறதா?
மனைவி செல்வத்தை கேட்டு வந்தார்கள். மனைவிக்கு கொடுப்பதற்கு செல்வம் இல்லையே என்ற கவலை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுக்கு வந்ததா? உலகத்தில் எது எடுக்கப்பட்டாலும் எது கொடுக்கப்பட்டாலும் சரி, அவர் நிம்மதியை தான் உணர்வார் இந்த உலக வாழ்க்கையில். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்து தான் சொன்னார்கள், அந்த மூமினின் செயல் ஆச்சரியப்படுத்துகிறது. இன்ன அம்ரஹு குல்லுஹு கைர் வலைஸ ذاك لأحد إلا للمؤمن إن أصابته السراء شكر. ஏதாவது அருள்கொடை கிடைத்தால் நன்றி செலுத்துகிறான் முஃமின். ஃபகான கைரல்லஹ், அவனுக்கு அது நல்லதாக அமைந்து விடுகிறது. வ இன் அஸாபத்துஹு தர்ரா, சோதனை வந்தால் சபர், பொறுமையை கையாளுகிறான். ஃபகான கைரல்லஹ், அவனுக்கு அது நன்மையாக அமைந்து விடுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களை கேளுங்கள், இந்த உலகத்தில் நீங்கள் எதை வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அதை நீங்கள் பெறலாம். யா அல்லாஹ், உலகத்திலே எதை வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அதை நீங்கள் பெறலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த செல்வத்தை கொண்டு மறுமைக்காக செலவிட்டு மறுமையுடைய கூலிகளை, மறுமையின் வாழ்க்கையை தேடிக்கொள்ளுங்கள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, இந்த உலகத்துடைய பார்ட்டை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதன் காரணமாக உலகத்தை மறந்து விடாதீர்கள். உலகத்தில் வேண்டுமா எடுத்துக்கொள்ளுங்கள், அதை கொண்டு மறுமைக்கு நீங்கள் விளையிடுங்கள். எதை இந்த உலகத்திலே கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ஒரு ஆண் ஒன்றை ஆசைப்படுகிறான், இன்னொரு ஆண் இன்னொன்றை ஆசைப்படுகிறான், ஒரு பெண் ஒன்றை ஆசைப்படுகிறாள், இன்னொரு பெண் இன்னொரு விஷயத்தை ஆசைப்படுகிறாள், ஒரு முஸ்லிம் ஒன்றை ஆசைப்படுகிறான், ஒரு காஃபிர் ஒன்றை ஆசைப்படுகிறான். முஸ்லிமும் உலகத்தை ஆசைப்படுகிறான், காஃபிரும் உலகத்தை ஆசைப்படுகிறான். சில முஸ்லிம்கள் உலகத்தையும் உலகத்தை மட்டுமே ஆசை கொள்கிறார்கள். சில முஸ்லிம்கள் உலகத்தையும், சில முஃமின்கள் உலகத்தையும் மறுமையையும் ஆசை கொள்கிறார்கள். எப்படி கிடைக்கும்? அஸ்ஸுஹுத். என்ன என்ன அஸ்ஸுஹுத்? என்ன அஸ்ஸுஹுத்? இது இருந்தால் எல்லாம் கிடைத்து விடுமா? இது இருந்தால் கவலை இருக்காதா? ஆம், இருக்காதா? இது இருந்தால் கவலை கிடையாது. ஜுஹுத் என்றால் என்ன? மறுமையின் ஆசைக்கு முன்னால் உலக ஆசை நிற்காது. மறுமையுடைய தேடலுக்கு முன்னால் உலகத்துடைய ஆசை எதுவும் இருக்காது. அவன் கையிலே 1 மில்லியன் இருந்தாலும் அதே நிலையில்தான் அவன் இருப்பான். அந்த 1 மில்லியன் ஜீரோவாக மாறினாலும் அதே நிலையில்தான் அவன் இருப்பான். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகம் எப்படி தெரியுமா முஃமின்களே? நீங்கள் அந்த உலகத்தை துரத்தி சென்றால் உலகம் உங்களை விட்டு விரண்டு ஓடும். அந்த உலகத்தை நீங்கள் விட்டுவிட்டால் அந்த உலகம் உங்களை துரத்தி கொண்டு வரும். டாம் அண்ட் செர்ரி தெரியுமா? டாம் அண்ட் செர்ரி. இந்த உலகத்தை நீங்கள் துரத்தி சென்றால் நீங்கள் டாம் செர்ரியை துரத்தி ஓடுகிறீர்கள். இந்த உலகத்தை நீங்கள் விட்டுவிட்டால் நீங்கள் செர்ரி டாம் உங்களை துரத்தி வரும். அதுதான் இந்த உலகம். அதை அறிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள், அதை அறிந்தவர்கள் வெற்றி அடைவார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சிறந்த கலீஃபாவாக மாறுவதற்கு முன்னால் ரஜா என்ற ஒரு தோழரை அனுப்பி ஆடை வாங்கி வர சொன்னார்கள். சந்தையிலே 500 திர்ஹமுக்கு ஆடை வாங்கி வந்தார். கேட்டார்கள், யார் ரஜா, இந்த ஆடை விலை குறைந்ததாக இருக்கிறது என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? கலீஃபாவாக மாறுவதற்கு முன்னால் ஆடை வாங்கி வந்தவுடன் 500 திர்ஹமுக்கு அந்த ஆடை விலை குறைவாக இருக்கிறது என்று சொன்னார்கள். கலீஃபாவாக மாறியதற்கு பிறகு அதே ரஜாவை உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆடை வாங்கி அனுப்பி வர சொன்னார்கள். 5 திர்ஹமுக்கு ஆடை வாங்கி வந்தார். வஜய்யித் லௌலா அன்னஹு காலிய ஸமன், இந்த ஆடை நன்றதாகத்தான் இருக்கிறது, ஆனால் இதனுடைய விலை மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார். ராஜாவிற்கு ஆச்சரியம். கலீஃபாவாக மாறுவதற்கு முன்னால் 500 திர்ஹமுக்கு ஆடை வாங்கி வந்தேன். என்ன சொன்னார்? ஆடை விலை குறைவாக இருக்கிறது என்று சொன்னார். கலீஃபாவாக மாறியதற்கு பிறகு 5 திர்ஹமுக்கு ஆடை வாங்கி வந்தேன், விலை அதிகமாக இருக்கிறது என்று கூறி அழுது விட்டார். என்ன சோதனை இது? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், யா ராஜா, எனக்கு ஒரு உள்ளம் இருக்கிறது, அந்த உள்ளம்
எது கிடைத்தாலும் அதை விட மேலாக கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எது கிடைத்தாலும் அதை விட மேலாக கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அது எனக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு ஒரு கலீஃபாவாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அதுவும் எனக்கு கிடைத்தது. இப்படியே உலகத்திலே எதை நான் ஆசைப்பட்டேனோ அதை விட மேலாக எனக்கு கிடைத்துக் கொண்டே இருந்தது, மேலாக ஆசையும் வளர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் யா ரஜா, இப்போது தாகத் நஃப்ஸி இலல் ஜன்னah ஃபஅர்ஜு அன் நகூன மின் அஹ்லிஹா, இப்போது என் உள்ளம் சொர்க்கத்தை அடைய ஆசைப்படுகிறது, அதில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் பார்த்து கேட்கப்பட்டது, ஹஸனுல் பஸ்ரி அவர்களே, இப்படி நீங்கள் துறவரமாக ஜுஹுதுடைய வாழ்க்கையை வாழ்கிறீர்களே, எப்படி? உங்களுடைய வாழ்க்கையுடைய மர்மம் என்ன? 4 அழகிய வரிகளை ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். மூமினுடைய உலகத்தில் இந்த 4 வரிகள் அடங்கி இருக்கும். சொன்னார்கள், அலிம்து அன்ன ரிஸ்கி லா யஹுதுஹு கைரி ஃபதுமஅன்ன கல்பி, என்னுடைய ரிஸ்கை என்னை தவிர யாரும் எடுத்து விட முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன், அதனால் பாதுகாப்போடு இருக்கிறேன். எனக்கு கிடைப்பதை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது, அல்லாஹ் எனக்கு நியமித்ததை நான் தான் எடுத்துக்கொள்வேன் என்பதை அறிந்திருக்கிறேன், பாதுகாப்போடு இருக்கிறேன். வஅலிம்து அன்ன அமலி லா யகூமு பிஹி கைரி ஃபஷ்தகல்து பிஹி வஹ்தி, என்னுடைய செயலை என்னை தவிர வேறு யாரும் என்னுடைய வேலையை செய்ய முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன், அதனால் தனிமையாக இருந்து அந்த வேலையை செய்கிறேன். என் வேலையை நான் தான் செய்ய முடியும் என்பதை அறிந்திருக்கிறேன், அதனால் என்னுடைய வேலையை நானே செய்து தனிமையில் இருக்கிறேன். 3வது, என் ரப்பு என்னை பார்க்கிறான் என்பதை அறிந்திருக்கிறேன், அவனுடைய பார்வைக்கு முன்னால் அவனுக்கு பாவம் செய்வதற்கு வெட்கப்படுகிறேன். சுப்ஹானல்லாஹ், என் ரப்பு என்னை பார்க்கிறான் என்பதை அறிந்திருக்கிறேன், அவனுடைய பார்வைக்கு முன்னால் பாவம் செய்வதை நான் வெட்கப்படுகிறேன். 4வது, மரணம் என்னை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன், அதனை அடைவதற்கு முன்னால் என் ரப்பை சந்திப்பதற்கு தேவையான அமல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அதை நோக்கி செல்கிறேன். 4 தான். என் ரிஸ்கை என்னை தவிர யாரும் அடைந்து கொள்ள முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன், பாதுகாப்போடு இருக்கிறேன். என் வேலையை என்னை தவிர யாரும் செய்ய முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன், அதனால் தனிமையில் செய்கிறேன். 3வது, என் ரப்பு என்னை பார்க்கிறான் என்பதை அறிந்திருக்கிறேன், அதனால் அவனுடைய பார்வைக்கு முன்னால் பாவம் செய்வதை பயப்படுகிறேன். மரணம் என்னை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன், அதன் காரணமாக என் ரப்பை சந்திப்பதற்குரிய அமல்களை சேர்த்து கொண்டிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல் ஈமானு ஸஆதா, ஈமான் மகிழ்ச்சி. ஒரு மூமினுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை. இந்த மகிழ்ச்சியை உலகத்திலே மூமினை தவிர வேறு யாரும் அடைந்து கொள்ள முடியாது. கவலை, கஷ்டம், சிரமம் என்று அவனை நோக்கி எல்லா சோதனைகளும் பாயும். பள்ளிக்கு சென்று முதல் சஃபிலே அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கெட்டுவான். அந்த வார்த்தை, அந்த கவலையில் அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைக்கும். அந்த ஈமானுடைய சுகத்தை இந்த உலகத்திலே எத்துணை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. காஃபிரால் சுப்ஹானல்லாஹ் என்று மூமின் சொல்லும் பொழுது உள்ளத்திலே படக்கூடிய அந்த சந்தோஷத்தை எவ்வளவு கோடி கொடுத்து வாங்க முடியும்? எவ்வளவு கோடி கொடுத்து வாங்க முடியும்? தன் ரப்பை மகத்துவப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையில் நிம்மதியை அனுபவிக்கக்கூடிய அந்த மூமினுடைய உள்ளத்தை போன்று உலகத்திலே எந்த உள்ளமும் இருக்க முடியாது. மூமினுடைய உள்ளம் சந்தோஷமான உள்ளம். கண்ணியத்துக்குரியவர்களே, அதிலே பெருமை இருக்காது, தவாது, பணிவு இருக்கும். அந்த உள்ளத்திலே பெருமை இருக்காது. காரூன், நத்ரத்து காரூன், காரூனியா, காரூனுக்கு என்று ஒரு பார்வை இருந்தது. நத்ரத்து சுலைமானியா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பார்வை இருந்தது. செல்வம் கொடுக்கப்பட்டால் காரூனும், செல்வம் கொடுக்கப்பட்டார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். காரூன் அந்த செல்வத்தை எப்படி பார்த்தான்? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி, நான் சம்பாதித்தது. என்ன சொன்னான்? நான் சம்பாதித்தது, என் திறமை, என் படிப்பு எனக்கு கொடுத்தது.
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த செல்வம் கொடுக்கப்பட்டது. ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, அல்லாஹ் எனக்கு கொடுத்த சிறப்பு இது, இதை கொண்டு நான் சோதிக்கப்படுகிறேன், நன்றி உள்ளவனா நன்றி கெட்டவனா என்று. 2 பார்வை. இந்த பார்வையை, காரூனுடைய பார்வையை யார் பார்த்தார்களோ ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்த், எந்த பூமியின் மீது பெருமை கொண்டானோ அந்த பூமியிலேயே சொருவப்பட்டான். அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் சிறந்தவன், என்னை விட சிறந்தவன் யாரும் இல்லை. அல்லாஹ் அக்பர். என்ன பெருமை, எவ்வளவு தூரம் பெருமையாக செல்ல முடியும்? சொல்லுவார்கள், அரசர்கள் உயர்ந்து கொண்டே செல்லுவார்கள், ஒன்று வரும் பொட்டு நிகழவும். என்ன என்ன மௌத். அரசன், நாட்டுடைய மிகப்பெரிய அரசன், பதவி உயர்ந்து கொண்டே செல்லுவான். மௌத், பதவியெல்லாம் ஒரு நிமிடத்தில் ஓடிவிடும். இவரை சந்திப்பதற்கு மணிக்கணக்காக நிற்க வேண்டும், அவ்வளவு உயர்ந்தவர். மரணம் வந்துவிட்டால் யார் அனுமதி கேட்பது? யார் அனுமதி கேட்பது? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மிக முக்கியமான ஹதீஸ், புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இன்ன ஹக்கன் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது கடமையாக்கப்பட்டது, ஐ அல்லாஹ் யர்ஃபஅ ஷைஅன் மினத் துன்யா இல்லா வதஅஹு, அல்லாஹ் உலகத்திலே ஒருவரை உயர்த்தினால் அவரை தாழ்த்தியே தீருவான். ஒன்றை உயர்த்தினால் அல்லாஹ் கீழே அவரை அடித்தே தீருவான், கீழே அனுப்பியே தீருவான். எதை கொண்டாவது? அதனால் பணிவு வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, பணிவு, இல்மிலே பணிவு, குணத்திலே பணிவு, செல்வத்திலே பணிவு, திறமையிலே பணிவு. இந்த பெருமை அவனிடத்திலே வந்துவிட்டால் நான் சிறந்தவன், என்னை விட சிறந்தவன் யாரும் இல்லை என்ற வார்த்தையை உலகத்திலே யாரும் உச்சரிப்பதற்கு அருகதை கிடையாது. அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும், மகிழ்ச்சி வேண்டுமா, மூமினுடைய வாழ்க்கையை வாழ வேண்டுமா, உனக்கு மேல் உள்ளவனை பார்க்காதே, கீழ் உள்ளவனை பார். கீழ் உள்ளவனை பார். 5000 திர்ஹம் தான் சம்பளம் கிடைக்குது, அவர் 10,000 வாங்குறாரை சொல்லி கவலைப்பட்டு கொண்டு தெரியாதே. உனக்கு கீழே 1000 திர்ஹமுக்கு ரோட்டை கூட்டிக் கொண்டிருக்கிறான், காலை முதல் இரவு வரை, அவனை பார். அல்லாஹ் உன்னை எந்த அந்தஸ்திலே வைத்திருக்கிறான் என்று உனக்கு புரியும். சுப்ஹானல்லாஹ். மேலே உள்ளவர்களை பார்க்காதீர்கள், கீழே உள்ளவர்களை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அறிவுரை, அஸ்ஸுஹுத் முதலாவது, அஸ்ஸுஹுத் இரண்டாவது, பெருமை இருக்கக்கூடாது, தவாது பணிவு இருக்க வேண்டும். மூன்றாவது, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅக், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅக், மூமினே கவலை கொள்ளாதே, அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான். மூமினே கவலை கொள்ளாதே, அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான். சோதனையா சொல், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅக், அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான், ஏன் கவலை? அரசர்களுக்கு மேலெல்லாம் அரசன், அவன் நாடினால் குன் ஆகு என்று ஃபயகூன் ஆகும். அவன் நாட்டத்தை நம்பி இருக்கும் பொழுது ஏன் மனிதர்கள் உனக்கு லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅக்? யார் கூறிய வார்த்தை இது? யார் கூறிய வார்த்தை? முஹம்மது ரசூலுல்லாஹ். யாரை பார்த்து? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. மா தன்னுக பிஸ்னைனி யா அபூபக்கர், 2 பேரா இருக்கிறோம் இந்த குகையிலே, அல்லாஹு சாலிசுஹுமா, நம்மோடு 3ஆமவராக அல்லாஹ் இருக்கிறான். லா தஹ்சன், அபூபக்கரை கவலை கொள்ளாதே, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான். மூமினாக இருந்தால் அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான், உன்னோடு இருக்கிறான், கவலை வேண்டாம். அவனை தவிர எதையும் யாரும் கொடுக்க முடியாது, அவனை தவிர கொடுத்ததை யாரும் முடியாது. மனிதர்கள், ஜின்கள் என எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனுக்கு நன்மையை அளிக்க நாடினால், அல்லாஹ் நாடவில்லை என்றால் அந்த நன்மையை கொடுக்க முடியாது. மனிதர்கள், ஜின்கள் என எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனுக்கு தீமையை அளிக்க நாடினால், அல்லாஹ் நாடவில்லை என்றால் கொடுக்க முடியாது, எடுக்க முடியாது எதையும். லா இலாஹ இல்லல்லாஹ். மூன்றாவது எத்தனையாச்சு? 4வது, லஅல்லஹு பிகைர், ஒன்று உனக்கு கிடைக்கவில்லை என்றால் லஅல்லஹு பிகைர் சொல்லுங்கள், லஅல்லஹு பிகைர், நல்லதாக இருக்கும் உனக்கு.
அல்லாஹ் உனக்கு தீமையை கொடுக்க மாட்டான். உனக்கு தேவையில்லாததை அல்லாஹ் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டான். லஅல்லஹு பிகைர், உனக்கு அது நல்லதாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும், ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம், அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன், ஒன்றை நீங்கள் விரும்பலாம். வஹுவ ஷர்ருல் லக்கும், உங்களுக்கு அது தீமையாக இருக்கும். வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ் அறிந்தவன், நீங்கள் அறியாதவர்கள். அல்லாஹ் அறிந்தவன். உனக்கு எது வேண்டும் எது வேண்டாம் அல்லாஹ்விற்கு தெரியும். உனக்கு யாரை கொடுத்தால் சிறப்பு, யாரை கொடுக்கவில்லை என்றால் சிறப்பு இல்லை. யாருக்கு தெரியும்? அல்லாஹ்விற்கு தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒன்று கிடைத்தால் அல்லாஹ் எனக்கு இதிலே கைரை வைத்திருக்கிறான். அல்லாஹ் ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் இதிலே கைரை வைத்திருக்கிறான். உதாரணத்தை பாருங்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா கணவன் இறந்து விடுகிறார். அபி சலமா இறந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உம்மு சலமா அவர்கள் கவலையில் இருப்பதை அறிந்தவுடன் ஒரு தோழரை அனுப்பி சொன்னாங்க, இந்த துஆவை அவர் கூறட்டும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இதை கூறிவிட்டு சொல்லட்டும், அல்லாஹ் இதைவிட ஒரு கைரை எனக்கு கொடுப்பானாக. இந்த முசீபத்தை அல்லாஹ் என்னை விட்டு, இந்த சோதனை அல்லாஹ் என்னை விட்டு நீக்குவானாக என்ற பிரார்த்தனையை உம்மு சலமா சொல்லட்டும். உடனே உம்மு சலமா சொன்னார்கள், வ ஐயு கைரின் மின் அபி சலமா, என் கணவர் அபூ சலமாவை தவிர யார் சிறந்தவர்? அந்த நேரத்தில் என்னதான் இருந்தது அவங்களுக்கு? அபூ சலமாவை தவிர யார் சிறந்தவர்? அல்லாஹ் எடுத்து விட்டானே, மரணித்து விட்டார்களே, அவரை விட சிறந்தவரை கொடுக்க முடியுமா? ஆம், அல்லாஹ் கொடுத்தான். இந்த வார்த்தைக்கு எதை கொடுத்தான்? இந்த உலகத்திலேயே அல்லாஹ் படைத்த படைப்புகளிலேயே இந்த சிறப்பை போன்று ஓர் சிறப்பு கிடையாது. அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் கொடுத்து அபூ சலமாவை விட சிறந்தவரையும் அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். உனக்கு தெரியாது. வல்லாஹு யஅலமு அன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்கள், அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன். லஅல்லஹு பிகைர், ஒருவேளை கிடைக்கவில்லையா, லஅல்லஹு பிகைர், உனக்கு அது நன்மையாக இருக்கலாம். ஒரு பெண்ணை ஆசைப்படுகிறீர்கள் திருமணம் செய்வதற்கு, கிடைக்கவில்லையா, கவலையில் தோழ வேண்டாம். லஅல்லஹு பிகைர், உனக்கு அது நல்லதாக இருக்கலாம். இதைவிட சிறந்த பெண்ணை அல்லாஹ் உனக்கு வைத்திருக்கிறான். லஅல்லஹு பிகைர். அடுத்து, நன்மையை செய்யுங்கள், மக்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம். ஆம், செல்வம் இருக்கிறதா, ஏழைக்கு கொடுத்துப்பார், அந்த ஏழையின் முகத்தின் மகிழ்ச்சியை கொண்டு உன் உள்ள மகிழ்ச்சி அடையும். நீ ஒரு மருத்துவரா, ஒரு நோயாளிக்கு உதவி செய், அது உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும். ஏன்? நீ செய்கின்ற சிறிய செயல் உன் ரப்பை மகிழ்ச்சிப்படுத்தி விட்டதென்றால் உன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். ஒரு விபச்சாரி ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த காரணத்தால் அந்த செயல் ரப்பை மகிழ்ச்சிப்படுத்தியதால் அந்த பெண் சுப்ஹானல்லாஹ் சொர்க்கம் நுழைக்கப்பட்டாள். சிறிய செயல், நன்மையான செயல் செய்யுங்கள். உங்களால் எதை முடியுமோ அதை பிறருக்கு செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பான். உங்கள் வாழ்க்கையை அல்லாஹ் நிம்மதியாக்குவான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த செயல்பாடுகளை கடைபிடித்தால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கி வைத்திருப்பான். உலகத்தை விட எங்களுக்கு மறுமை சிறந்தது. எது கிடைத்தாலும் அல்லாஹ் கொடுத்தது, எது கிடைக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் கொடுத்தது. இரண்டாவது, எந்த செயலை, எந்த பொருளை அல்லாஹ் எனக்கு கொடுத்தாலும் கிபர், பெருமை மட்டும், நானெல்லாம் ஒன்றுமே கிடையாது என்ற நினைவு ஒவ்வொரு நிமிடமும் உங்களை தட்டி கொண்டிருக்க வேண்டும். தவாது, பணிவு இருக்க வேண்டும். மூன்றாவது, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅக், கவலை வேண்டாம், அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான். நான்காவது, லஅல்லஹு பிகைர், நன்மையாக இருக்கலாம். ஐந்தாவது, இஹ்சானுல் ஆகிரீன், பிறருக்கு நன்மை செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குவான். ஒருவனுடைய கவலையை போக்குங்கள், அல்லாஹ் உங்களுடைய கவலையை போக்குவான். ஒருவனுக்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். ஹதீஸ் லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்கள், இறுதியான ஒரு சபைக்குள் நுழைவோம். ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஹிய நஈமுல் ஜன்னah ஃபில் ஆখিরাহ,
மறுமையிலே கிடைக்கக்கூடிய சொர்க்கம். இந்த உரை எப்படி அமைகிறது? ஹயாத்து தய்யிபா, சிறந்த வாழ்க்கை. அலி அவர்கள் சொன்னது அல் கனாஅ, பொருத்தத்தோடு வாழ்தல். இரண்டாவது யார்? இப்னு அப்பாஸ், ஹிய அஸ்ஸஆதா, மகிழ்ச்சியின் வாழ்க்கை. மூன்றாவது ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ், ஹிய நஈமுல் ஜன்னah, சொர்க்கத்தின் வாழ்க்கை. வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். மூமினான ஆண்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான், மூமினான பெண்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான். என்ன வாக்குறுதி? ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பதாக. அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன், நல்ல அடியார்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான். மா லா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் அதை பார்த்திருக்காது. வலா உத்ருன் சமிஅத், எந்த காதும் அதை கேட்டிருக்காது. வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் சொர்க்கம் இப்படி இருக்கும் என்ற கற்பனை கூட வந்திருக்காது. அல்லாஹ் அக்பர். இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மூமின்களுக்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். வமௌதிஉ ஸௌதி அஹதிக்கும் மினல் ஜன்னah கைரும் மினத் துன்யா வமா அலைஹா, சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவு உங்களுக்கு இடம் கிடைப்பது இந்த உலகம், இந்த உலகத்தை விட சிறந்தது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த துபாயை உங்களுக்கு கொடுத்துட்டா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க? எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க? எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க? இந்தியாவே உங்க கை கொடுத்தாச்சு, எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? இதுவெல்லாம், இதில் உள்ள தங்கங்கள், செல்வங்கள், வைடூரியங்கள் எல்லாம் ஒட்டுமொத்த உலகமும் சொர்க்கத்தின் ஒரு சாட்டு அளவுக்கு கூட சமம் கிடையாது. அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு வீடு கட்டணும்னா துபாயில் எத்தனை வருஷம் வேலை செய்யணும்? எத்தனை வருஷம் வேலை செய்யணும்? எத்தனை வருஷம் வேலை செய்யணும் சொல்லுங்க. யாராவது கட்டியிருப்பாங்க சொல்லுங்க. ஒரு 10, 5 வருஷம், 5 வருஷம். ஒரு நாளில் சொர்க்கத்தில் வீடு கட்டலாம் முடியுமா? முடியாதா? யார் ஒவ்வொரு நாளும் ஃபர்தான தொழுகைகள் முன்னால் பின்னால் 12 ரக்காத்துகளை தொழுகிறார்களோ, தொழுது முடித்த அந்த இரவில் சொர்க்கத்தில் அல்லாஹ் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறான். தெரியுமா தெரியாத ஹதீஸ்? புதுசா இதா? யாராவது புதுசா கேள்விப்படுறான்? கை உயர்த்துங்க பார்ப்போம். இதை புதுசா நான் கேள்விப்படுறேன், கை உயர்த்துங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யட்டும். அப்போ இந்த உலகத்தில் வீடு வேணும்னா என்னால் 12 வருஷம், 10 வருஷம், 5 வருஷத்தை கூட இந்த துபாயில் கழிக்க முடியும். சொர்க்கத்தில் வீடு வாங்கிறதுக்கு ஒரு நாள் 12 ரக்காத்து தொழுக முடியாதுன்னா நான் எதுக்கு வாழ்ந்துட்டுருக்கிறேன்? எதுக்காக வாழ்கிறேன்? எதற்காக வாழ்கிறேன்? லா இலாஹ இல்லல்லாஹ். கேளுங்கள், கேளுங்கள். சொர்க்கம், சொர்க்கம், நரகத்திலிருந்து இறுதியாக வெளியே வரக்கூடிய மனிதன், மனிதன் வருகிறான், வருகிறான். யா அல்லாஹ், வெளியேற்றி விடு நரகத்திலிருந்து. சரி, கொடுக்கிறேன், இதற்கு மேல் கேட்க கூடாது. வெளியே வருகிறான். சிறிது தூரம் மரம் தெரிகிறது. யா அல்லாஹ், அந்த மரம் கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் கேட்க மாட்டேன். யா அல்லாஹ் கொடு, யா அல்லாஹ். சரி கொடுக்கிறேன், அதற்கு மேல் எதையும் கேட்கக்கூடாது. இரண்டாவது மரம் கொடுக்கப்படுகிறது. யா அல்லாஹ், அந்த மரம் இதை விட சிறந்ததாக இருக்கிறது, கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் கேட்க மாட்டேன். யா அல்லாஹ் அடுத்த மரம், யா அல்லாஹ் அதை கொடு, கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் கேட்க மாட்டேன். யா அல்லாஹ் சொர்க்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன். போ, உள்ளே போ. யா அல்லாஹ் சொர்க்கத்திலே போனேன், எல்லாம் மூடி இருக்கிறது, எல்லாம் அவரவருக்கு சொந்தம். ஏதாவது ஒரு இடத்த கூடிய அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுவான், ஆசை வை, என்ன வேணுமோ செஞ்சுக்க. உலகத்தை பார்த்து எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும். அல்லாஹ் ஆசை வச்சுட்டா, அல்லாஹ் ஆசை வை, எல்லாம் ஆசை வைத்து விட்டேன், ஆசை வை, ஆசை வைத்து விட்டேன், ஆசை வை, ஆசை வை. 5 முறை ஆசை வைத்து விட்டேன். யா அல்லாஹ், ஆசை வைத்து விட்டாயா? 5 முறை ஆசை வைத்தாயே, அதுவும் இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு உலகமும் உனக்கு கிடைக்கிறது. சரி, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். யாரும் யாரும் நரகத்திலிருந்து இறுதியாக வெளியே வந்தேன், எப்படியோ போராடி சொர்க்கத்திற்கு வந்து விட்டேன். ஏதாவது கொடுப்பாய் என்று நினைத்தேன். உள்ளே போக சொன்னாய், 5 முறை ஆசை வைக்க சொன்னாய், ஆசை வைத்தேன். அது கொடுப்பாயா? கொடுப்பாய். ஆனால் உலகத்தை போன்று 10 மடங்கு பெரிய
உலகம் எனக்கா? கேலி செய்யாதையா அல்லாஹ். ஹதீஸ் அப்படி வருகிறது, கேலி செய்யாதையா அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சிரித்தார்கள். சஹாபாக்களை கேளுங்கள், நான் ஏன் சிரிக்கிறேன் தெரியுமா? ஏன் சிரிக்கிறேன்? அல்லாஹ் சிரித்தான். சுப்ஹானல்லாஹ். ஒரு அடியானின் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பாசத்தை, உங்கள் ரப்பு உங்களை நேசிக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? உங்கள் ரப்பு உங்களை நேசிக்கிறான். அல்லாஹ் சொல்லுவான், அடியானே, கேலி செய்வதின் குணம் அல்ல. அனல் மலிக் அரசன் செல். சொர்க்கத்தில் நுழைவான். ஒரு வீடு இருக்கும், கதவு திறக்கப்பட்டிருக்கும். பார்த்தால் 2 ஹூரின் பெண் இருப்பாள். அந்த பெண் சொல்லுவாள், எங்களுக்காக உங்களை படைத்த, உங்களுக்காக எங்களை படைத்த அந்த ரப்பிற்கே எல்லா புகழும். நரகத்திலே இறுதியாக நுழைந்த இந்த அடியான் சொல்லுவான், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்திலே கொடுத்ததை போன்று யாருக்கும் கொடுக்கவில்லை. ஹயாத்து தையிபா ஹிய நஈமுல் ஜன்னா அமா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆஹிரா. உமரே, சொர்க்கம் எமக்காக, மறுமை எமக்காக, உலகம் காஃபிர்களுக்காக. அதிலே உனக்கு வேண்டுமா? அல்லாஹ் தருவான். எதை வேண்டுமானாலும் எடுத்துச் செல், ஆனால் மறுமையை இழந்து விடாதே. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகீனா அதாபன் நார். கண்ணியத்துக்குரியவர்களே, மூமின்களுடைய உலகம் இப்படித்தான் சூழப்பட்டிருக்கும். மூமின்களுடைய தன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்லுகிறான். இன்னும் 2-3 நிமிடங்களில் முடித்து விடுகிறேன். கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைவார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஹ்ரிதூன், வீணான விஷயங்களை விட்டு விலகி இருப்பார்கள். வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், ஜகாத்தை முழுமையாக நிறைவேற்றுவார்கள். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், தங்களுடைய கற்பை அவர்கள் பாதுகாப்பார்கள். தங்களுடைய மனைவிமார்கள் வழக்கரம் சொந்தமாக்கப்பட்ட அடிமைகளை தவிர. ஃபஇன்னஹும் கைரு மலூமீன் ஃபமன் இப்தகா வராஅ ذلك فأولئك هم العادون, யார் இதை விட்டு வேறு வழிகளில் தங்களுடைய ஆசைகளை தீர்த்து கொள்கிறார்களோ அவர்கள் வரம்பு மீறியவர்கள். வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், தங்களுடைய அமானிதங்களை அவர்கள் பேணுவார்கள். வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், தங்களுடைய தொழுகை அவர்கள் பாதுகாப்பார்கள், பேணி தொழுவார்கள். உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவர்கள் தான் வாரிசுதாரர்கள். அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிசுதாரர்கள் அந்த மூமின்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், நிரந்தரமாக அதில் இருப்பார்கள். விரையுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை சொர்க்கத்தை நோக்கி. ஹசனுல் பஸ்ரி சொன்னார்கள், ஹயாத்து தையிபா, மறுமையிலே சொர்க்கம், மகிழ்ச்சியாக வாழ்வது. எது கிடைத்தாலும் எது கிடைக்கவில்லையா என்றாலும் அல்ஹம்துலில்லாஹ், பொருத்தத்தோடு வாழ்வது. அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறேன். அல்லாஹ் எனக்கு இது கொடுக்கவில்லை, இது ஹைராக இருக்கும், அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறேன். என் வாழ்க்கை இந்த உலகத்திற்காக அல்ல, மறுமைக்காக. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅக், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅக். கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இரக்கம் காட்டுவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கண்ணியத்துக்கு As I look to nature's beauty.